நகர சூரக்குடி கோயில். காணி காணியாக தேடிய பணத்தை கோடி கோடியாக திருப்பணிக்கு வழங்கிய பெருமக்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். நானா தேசங்களுக்கும் சென்று வணிகம் செய்ததால் இவர்கள் நானா தேசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இதனால் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக பிள்ளையார் கல்வெட்டுகளில் தேசி விநாயக பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இது மாதிரி சிவபெருமானுக்கும் தேசிகநாதர் என்று பெயர் வைத்து சிறப்பாக வழிபட்ட ஒரு திருத்தலம் நகரத்தார்களின் குலதெய்வ கோயில்களில் குறிப்பிடத்தக்க புகழ் பெற்ற நகர சூரக்குடி கோயிலாகும். இந்த சூரக்குடி கோயில் சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடியில இருந்து கடலிவாசல் வழியாக நேமத்தான்பட்டி செல்லக்கூடிய சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. பள்ளத்தூருக்கு மேற்கில 5 கிலோமீட்டர் தூரத்திலும், குன்றக்குடிக்கு கிழக்கில 14 கிலோமீட்டர் தூரத்திலும், கானாடு காத்தானுக்கு தெற்கில 3 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஊர் அமைந்திருப்பதால் பல செட்டிநாட்டு ஊர்களுக்கும் அருகில் இது இருக்கிறது. இந்த ஊருக்கு சூரை, சூரைக்குடி, சூரக்குடி, சூரை மாநகர், இலந்தை வனம், விஜயாலயபுரம், பெதரிகாபுரம் அப்படின்னு பல பேர்கள் இருக்கின்றன. இப்போ இந்த ஊர் 2 பிரிவுகளாக இருக்கிறது. ஒரு பிரிவுக்கு வன்னியன் சூரக்குடின்னு பேர். இதுல ஒரு ஒத்தக்கல் மண்டபமும் ஒரு ஓடாத செக்கும் இப்பொழுது இருக்கின்றன. இன்னொரு ஊருக்கு நகர சூரக்குடின்னு பேர். இதுதான் நகரத்தார் குலமரபு கோயிலான தேசிகநாதர் கோயிலை தன்னுள் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில அந்த காலத்துல சூரை மரங்கள் நிறைய இருந்திருக்கு. அதனாலே சூரைக்குடி என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் சூரக்குடியாக மருவி போய்விட்டது. நகர சூரக்குடிக்கு இறைவன் பெயரை ஒட்டி தேசிகநாதபுரம் அப்படின்னும் தேசிக நாராயணபுரம் அப்படின்னும் பெயர்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. இதுக்கெல்லாம் எப்படி பேர் வந்துச்சு? தக்க யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்களை வீரபத்திர கடவுள் தண்டித்தார். சந்திரனை தேய்த்தருளினார். அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்தார். திருவாசகம் இதையெல்லாம் பாடுகிறது. பல்லை இழந்த கதிரவன் இங்கே வந்து வழிபட்டு பல்லை பெற்றான். அதனால் அந்த சூரியன் பெயரால் இந்த ஊர் சூரியக்குடியாக இருந்து பின்னால் சூரக்குடியாயிற்று என்று சூரக்குடி புராணம் குறிப்பிடுகிறது. சூரன் என்ற அசுரன் பூசித்ததால் இதுக்கு சூரக்குடின்னு பேரு அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். நகர சூரக்குடி பூவாண்டிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறது. இந்த கோயில் கிபி 718 பாண்டிய மன்னனால் நகரத்தார்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பின்னால் நகரத்தார் பெருமக்கள் பல திருப்பணிகள் செய்தார்கள். இந்த கோயிலுக்கு 1898, 1943, 1952, 1973, 1994, 2007 ஆகிய ஆண்டுகளில் திருக்குட நன்னீராட்டு செய்திருக்கிறார்கள். சூரக்குடி பிரிவு நகரத்தார்கள் தங்களது திருமண ஒப்பந்தங்களில் கேரள சிங்க வளநாட்டில் சூரக்குடியான தேசிக நாராயணபுரத்தில் புகழ் வேண்டிய பாக்கமுடையார் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த கோயில் புள்ளிகள் இப்போ கிட்டத்தட்ட 25 ஊர்களில் வசிக்கிறார்கள். இவர்கள் வசிக்கக்கூடிய ஊர்கள் கேளச்சிவல்பட்டி, செவ்வூர், வேகுப்பட்டி, புதுவயல், காரைக்குடி, காளையார் மங்கலம், பள்ளத்தூர், நாட்டரசன் கோட்டை, அரண்மனை சிறுவயல், கண்டனூர், குருவிக்கொண்டான்பட்டி, பூலாங்குறிச்சி, நெற்குப்பை, பட்டமங்கலம், நடராஜபுரம், கன்றமாணிக்கம், கல்லல், விராச்சிலை, பனையப்பட்டி, பாகனேரி, சிவயோகபுரம், தேனிப்பட்டி, சண்முகநாதபுரம், பனங்குடி, ஆவினிப்பட்டி என்ற 25 ஊர்கள் இவர்கள் வசிக்கக்கூடிய ஊர்கள். இந்த கோயிலுக்குல ஒரு தலபுராணம் இருக்கிறது. அது நம்ம நகர சூரக்குடிக்கு இல்ல, வன்னிய சூரக்குடிக்கு இருக்கு. சூரை மாநகர் புராணம்னு அதுக்கு பேரு. வடமொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதை காரைக்குடி மூணாறுநாள் லட்சுமணன் செட்டியார் மகன் கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் வேண்டியதற்கு ஏற்ப திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்
பாடியதாக தெரிகிறது. இதிலே 10 படலங்கள் 539 செய்யுட்கள் இருக்கின்றன. இந்த கோயில் அமைப்பும் சிற்பக்கலை சிறப்பும் மிக உயர்ந்ததாக தெரிகின்றன. முதல்ல உள்ளே போகிறோம். ராஜகோபுரம் கிழக்கு வாயிலில் 5 நிலைகளோடு உயர்ந்து நிற்பது ராஜகோபுரம். மேலே போக போக குறுகியும் நீண்ட சதுர வடிவாயும் காணப்படுகிறது. கீழ்ப்பகுதி வெள்ளை கல்லாலும் மேல் பகுதி செங்கல், சுண்ணாம்பு, காரை இவற்றாலும் கட்டப்பட்டிருக்கின்றன. 4 மூலைகளிலேயும் சிவ கணங்கள் 2 நந்திகளோடு இருக்கிறார்கள். இந்த கோபுரத்தில் சிவபெருமானின் பல்வேறு வடிவங்கள், திருமாலின் 10 அவதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன. 8 திசை காவலர்கள் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் எல்லோரும் கோபுரத்தில் இருக்கிறார்கள். விநாயகர், தண்டாயுதபாணி, பல முனிவர்கள், இவர்களின் திரு உருவங்கள் சுதை சிற்பங்களாக கண்ணை கவர்கின்றன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இதை அமைத்தவர்கள் எழுவன்கோட்டை சிற்பிகள் பெரிதும் பாராட்டத்தக்கவர்கள். அடுத்தாப்புல 16 கால் மண்டபம். இந்த நகரத்தார்கள் ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கிறார்கள். ஆலய திருப்பணி ஒன்ற போது தற்காலிகமாக பாலாலயம்னு ஒன்று அமைப்பார்கள். மூர்த்திகளை அதில் எழுந்தருளச் செய்வார்கள். இந்த பெருமக்கள் முன் யோசனையும் மதிநுட்பமும் மிக்கவர்களானதால் சூரக்குடி நகரத்தார்கள் தற்காலிகமாக பாலாலயம் அமைக்காமல் நிரந்தரமாகவே ஒரு 16 கால் மண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். அதன் 4 பக்கத்தையும் தற்காலிகமாக விரிவுபடுத்தி பாலாலயம் ஆக்கினார்கள். இப்ப அதையெல்லாம் எடுத்து விட்டு அழகான 16 கால் மண்டபம் அற்புதமாய் இருக்கிறது. திருவிழா நாட்களில் பஞ்சமூர்த்திகள் இங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள். இந்த மண்டபத்தின் 16 தூண்களிலும் சுமார் 40 புடைப்பு சிற்பங்கள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. அவற்றுள் சிவலிங்கத்தை தழுவி இருக்கிற மார்க்கண்டேயரை பார்க்கலாம். அவரை நெருங்கி வரக்கூடிய காலனை பார்க்கலாம். காலனை உதைக்கும் கண்ணுதர் கடவுளை பார்க்கலாம். ஒரு பக்கத்திலே அக்கமாலையும் ஏடும் ஏந்திய மாணிக்க வாசகர் காட்சியளிக்கிறார். ஒரு தூணிலே மரக்கிளையை பற்றி நிற்கும் இரட்டை கிளிகள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. இன்னொரு பக்கத்திலே கூறிய அம்பாள் வலது கண்ணை தோண்டக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய அன்பு விளம்பு காட்சி தெரிகிறது. பாதி மனித உடலும் பாதி மிருக உடலும் கொண்டு வணங்கி நிற்கும் புருஷா மிருகம் இன்னொரு பக்கம் தெரிகிறது. வாளும் கதையும் ஏந்திய கருப்பண்ணசாமியின் காட்சி ஒரு தூணில் கிடக்கப் பெறுகிறது. இவை அனைத்தும் நகரத்தார் கால சிற்பக்கலையின் செழுமையை காட்டுகின்றன. தேசிகநாதருடைய கருவறை, கிழக்கு நோக்கிய சந்நிதி, வட்டமான ஆவுடையார் மீது தேசிகநாதர் சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். லிங்கத்தின் முகத்தில் பிரம்மசூத்திர கோடுகள் இருக்கின்றன. இந்த சிவலிங்கம் காலத்தால் மிக பழமையானது. இக்கோயில் விமானம் 2 தளங்களை உடைய விமானம். அர்த்த மண்டப வாயிலில் கணபதி இடம்புரி விநாயகராக காட்சியளிக்கிறார். இந்த கோயில்ல 5 பிள்ளையார்கள், ஒருத்தர் வலம்புரி, மற்ற 4 பேரு இடம்புரி. அர்த்த மண்டபத்தின் வடதிசையில அழகான தண்டாயுதபாணி காட்சியளிக்கிறார். அர்த்த மண்டபத்துக்கு முன்னால திரிசூலமும் பாசமும் ஏந்திய துவாரபாலகர்கள் பீடத்தின் மேலே சுமார் 82 சென்டிமீட்டர் உயரத்தில் அருட்காட்சி அளிக்கிறார்கள். இந்த மகா மண்டபத்துக்கு கிழக்கு பக்கத்திலே பெரிய நந்தி மேடை இருக்கிறது. நந்தி அமர்ந்துள்ள கல்மேடையை 4 சிம்மங்கள் தலையில் தாங்குகின்றன. இவை 4 கால்களையும் ஊன்றி வாளை மட்டும் மேலே தூக்கிய நிலையில் சுமார் 58 சென்டிமீட்டர் உயரத்தில் அழகாக காட்சியளிக்கின்றன. இந்த அமைப்பு மாத்தூரிலும் இருக்கிறது. இந்த கோமுகி, இந்த கல்வேலைப்பாடு மிக்க நீர்த்தாரையாக சிவபெருமானுடைய சந்நிதியிலே இருந்து நீரை வெளியேற்றும் கோமுகி காட்சியளிக்கிறது. இந்த அமைப்பு அம்மன் சந்நிதியிலும் பைரவர் சந்நிதியிலும் உள்ளது. அடுத்தாப்புல பிரகாரத்தை தொடங்கினால் கருவறைக்கு தென்புறம் தட்சிணாமூர்த்தி மண்டபம் வேலைப்பாடு மிக்கதாக அமைந்திருக்கிறது.
இந்த மண்டபத்தை 2 சிம்மங்கள் தாங்குகின்றன. தட்சிணாமூர்த்தி மிக அழகான கருங்கல் திருமேனியோடு காட்சியளிக்கிறார். அவர் அமர்ந்துள்ள ஆலமரம், அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கிளைகள், இலைகள், மலர்கள் இவை அனைத்தும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளன. மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. தட்சிணாமூர்த்தியின் முதுகு பகுதி ஆலமரத்தோடு ஒட்டாமல் தனியாயிருக்கிறது. தண்டு பகுதியும் முதுகு பகுதியும் தனித்தனியே ஒரே கல்லில் காட்சியளிப்பது வியக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. இந்த மண்டபத்திலே இருக்கிற தூண்கள் 2 மரத்தில் செதுக்கி வைத்த மாதிரி கல்லில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாமண்டபம், விசாலமான மகாமண்டபம், 2 நந்தி பீடங்கள் இருக்கின்றன. வரிசைக்கு 6 தூண்கள் வீதம் 5 வரிசைகளில் 30 சித்திர தூண்கள் இந்த மகாமண்டபத்தை தாங்கி நிற்கின்றன. இந்த மண்டபம் 17 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டு வேலைப்பாடு மிக்க சித்திர தூண்களோடு சிற்ப காட்சி அளிக்கிறது. மகாமண்டபத்தின் வடக்கு பக்கத்திலே நடராஜர் சபை இருக்கிறது. உயர்ந்த கல்மேடை, நடராஜர், சிவகாமி, மாணிக்க வாசகர் ஆகியோருடைய அழகான உலோக திருமேனிகள் காட்சியளிக்கின்றன. மேலே 2 தள விமானம் இருக்கிறது. முதல் தளத்தில் விமானம் தாங்கிகள் காட்சியளிக்க, 2வது தளத்தில் ஓங்கிய கையுடன் காட்சி தரும் அனுமன் திருமேனிகள் இருக்கின்றன. திருச்சுற்றை தொடங்கினால் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி சோமாஸ்கந்தர் சந்நிதி உள்ளது. சோமாஸ்கந்தர் சந்நிதியில் சிவன், உமை, முருகன், தனியம்மன் ஆகியோரின் உலோக திருமேனிகள் ஒளி வீசி பிரகாசிக்கின்றன. சோமாஸ்கந்தருக்கு அடுத்தாப்புல 5 கரத்தனாக விநாயக பெருமான் இடதுபுறம் வளைந்த துதிக்கையோடு காட்சியளிக்கிறார். இந்த சந்நிதி விமானம் 1 தள விமானமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. விநாயகருக்கு பக்கத்திலே நீண்ட மேடை, அதிலே உற்சவ மூர்த்திகளை பார்க்கலாம். விநாயகர், சந்திரசேகரர், அம்மன், முருகன், வள்ளி, தெய்வானை, அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோருடைய உலோக திருமேனிகள் மிக அழகாக காட்சியளிக்கின்றன. திருச்சுற்றின் வடமேற்கு பகுதியில் பார்த்தால் முருகப்பெருமான் இருக்கிறார். 4 கை, மயிலுக்கு முன்னால் அற்புத காட்சி. 2 புறங்களிலும் தாமரை மலரேந்திய வள்ளி, நீலோற்பர மலரேந்திய தெய்வயானை 2 பேரும் காட்சியளிக்கிறார்கள். திருச்சுற்றினுடைய வடமேற்கு பகுதிக்கு வந்தால் 4 கைகளோடு மகாலட்சுமி மிக அழகாக அமர்ந்து எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த விமானம் ஏகதள விமானமாக உள்ளது. திருச்சுற்று மாளிகையின் வடகிழக்கு திசையில ஒரு பள்ளியறை இருக்கிறது. நடுவிலே கேடக ஊஞ்சலில் பள்ளியறை அம்மன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். அடுத்து மகாமண்டபத்தினுடைய வடக்கு பக்கம் தெற்கு நோக்கி ஆவுடை நாயகி அம்மன் சந்நிதி இருக்கிறது. உயர்ந்த பீடத்தில் அன்னை நின்ற கோலத்தில் அழகாய் காட்சியளிக்கிறாள். மேலே உள்ள வலக்கையில தாமரை மொட்டு, மேலே உள்ள இடக்கையிலே நீலோற்பல மலர், மற்ற 2 கைகளிலே அபயம் வரதம், கழுத்தில் மங்கள நாண், கண்டசரம், மார்பில் மெல்லிய புரிநூல், கைகளில் கேயூரம், கைவளை, காப்பு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக ஆவுடை நாயகி காட்சியளிக்கிறாள். அம்மன் கருவறையிலே இருந்து வெளிப்படும் புனித நீரை கொண்டு வரும் கோமுகி சிம்மத்தின் வாயிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த சந்நிதி முழுவதும் வெள்ளைக்கல் திருப்பணியாகும். பெண் பூத கணங்கள் ஓங்கிய அறிவாளோடு மூலைகளில் காவல் காக்கின்றன. இந்த சந்நிதிக்கு முன்னால் அர்த்த மண்டப வாயிலை மிக அழகும் வீரமும் கொண்ட துவார சக்திகள் உயர்ந்த பீடத்தில் நின்று காவல் காக்கிறார்கள். கருவறைக்கு மேற்கில அடிமுடி காட்டா அண்ணாமலையார் காட்சியளிக்கிறார். அற்புதமான சிவலிங்கம். மேல் நெற்றியில் முடி தேடிய அன்னம் இருக்கிறது. கீழ்ப்பகுதியில் அடிதேடிய பன்றி இருக்கிறது. லிங்கத்தின் முன்புறம் அழகான சிவன் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பக்கத்திலே திருச்சுற்று மாளிகையின் தென் திசையில் 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள் ஆகியோர்களுக்காக
கோயில் மகாமதிலை ஒட்டி அமைக்கப்பட்ட நீண்ட மேடை காட்சியளிக்கிறது. இப்பொழுது நகரத்தார் மகளிர் முயற்சியால் இந்த மேடையில் நாயன்மார்கள் அழகாக காட்சியளிக்கிறார்கள். அடுத்தாப்புல விஷ்ணு துர்க்கை. அர்த்த மண்டபத்தின் வடக்கில் இருக்கிற வெளிச்சுவர் மாடத்தில உயர்ந்த பீடத்தில் 4 கைகளோடு விஷ்ணு துர்க்கை நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள். கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிறாள். அபயமளிக்கிறாள். ஒரு கை தொடையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. துர்க்கையின் பரந்த முகம், விரிந்த நெற்றி, கோடிட்ட புருவம், மலர்ந்த கண்கள், அருள் பொழியும் பார்வை, நீண்ட மூக்கு, சற்றே பிரிந்த இதழ்கள் எல்லாம் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கின்றன. திருச்சுற்று மாளிகையில தென்கிழக்கு பகுதிக்கு வந்தால் கோபுர வாசலை ஒட்டி மேற்கு நோக்கி சூரிய பகவான் நிற்கிறார். இது சூரியன் வழிபட்ட தலம். மேல் கைகளில் தண்டுடன் கூடிய தாமரைகளை ஏந்தி இருக்கிறார். கீழ்கைகள் அபயம் வரதம் தருகின்றன. திருச்சுற்று மாளிகையின் வடகிழக்கு பகுதியில் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் சந்திரனை காண்கிறோம். முத்துமாலை, முப்புரி நூல், தண்டை, பாதசரம், எடுப்பான மூக்கு, குவிந்த வாய் இவற்றுடன் சந்திரன் காட்சி சிந்தையை மயக்குகிறது. இந்த மகா மண்டபத்தில முக்கியமான சந்நிதி பைரவர் சந்நிதி. அம்மன் சந்நிதிக்கு பக்கத்துல தெற்கு நோக்கி பைரவர் காட்சியளிக்கிறார். நாய் வாகனத்தோடு நின்ற கோலத்தில் ஆடை அணிய அழகராக திசைகளையே ஆடையாக அணிந்து கரிய நிற கல்லில் பைரவமூர்த்தி காட்சியளிக்கிறார். பைரவர் சந்நிதிக்கு எதிர்பக்கத்தில் திருச்சுற்று மாளிகை மதில் சுவரில் பைரவர் பார்வை விழுகிற மாதிரி 2 ஜன்னல்கள் நேராக அமைக்கப்பட்டு உள்ளன. வெளிமதிலின் முன்புறம் பைரவர் பீடம் இருக்கிறது. இந்த பைரவர் சிலை நகரத்தார் திருப்பணியின் போது செய்யப்பட்டது. இந்த கோயில்ல 2 பைரவ சிலைகள் இருக்கின்றன. மற்றொரு பைரவர் திருமேனி பழைய சிவாலயத்தை சேர்ந்தது. நகரத்தார்கள் பழைய சிவாலயம் சிதிலமான பின்னால் புதிய சிவாலயத்தை கட்டினார்கள். அந்த பழைய சிவாலயத்திலே இருந்த பைரவ மூர்த்தியை அப்படியே கொண்டு வந்து இங்கே வைத்தார்கள். இப்போ இந்த புதிய சிவாலயத்தில் வடகிழக்கு பகுதியில் இந்த பாண்டியர் கால பழைய சிற்பம் காணப்படுகிறது. இந்த பைரவர் 4 கைகளில் ஆயுதம் ஏந்தி பக்கவாட்டில் உடுக்கையை பற்றி ஆடும் பாம்பை அழகுறத் தாங்கி மகரக்குலை அணிந்து பரந்த முகமும் நெளிந்த புருவமும் அகன்ற கண்களும் தோன்ற காட்சியளிக்கிறார். அவருக்கு கீழே நிற்கக்கூடிய நாய் வாகனம் பைரவர் கையிலே இருக்கிற கபாலத்தை நாக்கினால் தொட்டு பார்க்கிறது. மிக அழகான காட்சி இந்த பைரவர் காட்சி. இது பழைய மூர்த்தி, பாண்டியர் காலத்து சிற்பம். இதுக்கு பக்கத்துல திருச்சுற்று பிரகாரத்தில் கல் தூணில் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி காட்சியளிக்கிறார். இடக்கால் முயலகன் என்ற அசுரன் மீது ஊன்றி இருக்கிறது. வலது காலை மேலே தூக்கி 8 கைகளோடு இவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். 7 கைகளில் உடுக்கை, தீச்சுடர், மழு, மான், அம்பு, வில், கைமணி ஏந்தி இருக்கிறார். முன்னால் இருக்கிற வலக்கரம் எல்லோருக்கும் அபயம் தருகிறது. நெற்றிக்கண் விழித்து தோல் மாலை சரிய காட்சி தரும் ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியின் வலது காலின் கீழே காரைக்கால் அம்மையார் அருட்காட்சி அளிக்கிறார். அடுத்தாப்புல இந்த திருச்சுற்று பிரகாரத்தில் கல் தூணில் மாட்டு முகத்தோடும் மனித உடம்போடும் மானும் மழுவும் ஏந்திய நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிக்கிறார். இதே தூணில தாளம் ஏந்தி இசை பாடும் 4 கடவுள் பிரம்மா, இன்னொரு பக்கம் இசைக்கருவி வாசிக்கும் திருமால் எல்லோரும் காட்சியளிக்கிறார்கள். ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியின் ஆடலுக்கு அம்மையார் பாட இவர்கள் இசை வாசிக்க ஒரு இசை கூத்து இந்த கல் தூண்களில் கண்ணை கவர்கிறது. ஊர்த்துவ தாண்டவ மூர்த்திக்கு எதிர்த்தாப்புல ஒரு தூணில் அன்னை காளி அற்புத நடனமாடுகிறார்.
இவளுக்கு 8 கைகள். உடுக்கை, பாசம், அம்பு, வில், சங்கு, சக்கரம், திரிசூலம், கபாலம் ஏந்தி இவள் ஊழி கூத்தாடுகிறாள். முகத்தில் கோபமும் வீரமும் கொந்தளிக்கின்றன. ஆலங்காட்டு காளி அற்புத தாண்டவம் ஆடுகிறாள். நேரே பார்த்தால் கோபம், ஒரு பக்கத்தில் பார்த்தால் தோல்வி உற்ற வருத்தம் என்று எல்லா அழகும் இந்த காளியினுடைய சிற்பத்தில் கொட்டி கிடக்கின்றன. தாளம் ஏந்திய சம்பந்த பெருமான், உளவாரப்படையாடி திருநாவுக்கரசர், திருமண கோலத்தில் கையில் செண்டு தாங்கி அரச உடையில் சுந்தரர் பெருமான், திருவாசகம் ஏந்திய மாணிக்க வாசக பெருமான் ஆகியோர் 63 மேடைக்கு அருகில் அருட்காட்சி அளிக்கிறார்கள். இந்த திருமேனிகள் 1898 நகரத்தார் திருப்பணி செய்த போது அமைக்கப்பட்ட அழகான திருமேனிகள். இந்த கோயிலில் திருச்சுற்று மாளிகையில் உள்ள பைரவருக்கு பக்கத்தில் நவக்கிரக மண்டலம் உயர்ந்த மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 9 கோள்களும் மிக சிறப்பாக காட்சியளிக்கிறார்கள். நடுவிலே சூரியன், கிழக்கிலே சுக்கிரன், தெற்கிலே செவ்வாய், மேற்கில் சனி, வடக்கில் வியாழன், தென்கிழக்கில் சந்திரன், தென்மேற்கில் ராகு, வடமேற்கில் கேது, வடகிழக்கில் புதன் என்று 8 கிரகங்கள் சுற்றி இருக்க, நடுவில் சூரியன் இருக்க நவக்கிரக மண்டலம் அழகாக காட்சியளிக்கிறது. இந்த முகமண்டபம் ஒன்று இருக்கு சுவாமி சன்னதியில. அதுல 12 தூண்கள், எவ்வளவு சிற்பங்கள்! உமையவள், சிம்மம், அன்னம், காளிங்க நர்த்தனம், கதாயுதம் ஏந்திய கருப்பண்ண சுவாமி, தண்டாயுத பாணி, மணிவாசக பெருமான், காளி, மாலை அணிந்த சிவலிங்கம் ஆகிய சிற்ப வடிவங்கள் முகமண்டப தூண்களில் எழிலோடு காட்சியளிக்கின்றன. இவ்வளவு சிறப்புக்குரிய ஆலயத்தில் நகரத்தார் பெருமக்கள் அந்த காலத்தில் ஓர் ஊருணியை அமைத்திருக்கிறார்கள். ராஜகோபுரத்தின் கிழக்கு திசையில் 16 கால் மண்டபத்தை அடுத்து சதுரமான ஊருணி காட்சியளிக்கிறது. பக்கத்துக்கு 18 படிக்கட்டுகள் வீதம் 4 பக்கங்களிலும் 72 படிக்கட்டுகள் இருக்கின்றன. வெளி மதில் சுவர் செம்பாறாங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டினால் பாசி பிடிக்காது. திருக்குளத்தை சுற்றி நடந்து வர ஆலவட்ட பாதை இருக்கிறது. இந்த பூவாண்டிப்பட்டி கண்மாயிலிருந்து தண்ணீரை கொண்டு வர நகரத்தார்கள் அந்த காலத்தில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இது 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஊருணியாகும். கோயிலுக்கு தெற்கில் விசாலமான நகர விடுதி அமைக்கப்பட்டு இன்றைக்கும் பயன்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் நிறைய செப்பு திருமேனிகள், சோமாஸ்கந்தர், தனியம்மன், விநாயகர், முருகன், வள்ளி, தெய்வ யானை, சந்திரசேகரர், சண்டீசர், உமையுடன் கூடிய சந்திரசேகரர், அஸ்திரதேவர், வள்ளியறை சொக்கர், வள்ளியறை அம்மன், நடராஜர், சிவகாமி, 4 பெருமக்கள் ஆகியோருடைய செப்பு திருமேனிகள் ஒளிவேசி பிரகாசிக்கின்றன. இந்த பேரழகை காண வேண்டுமா? தேசிகநாதர் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? சூரக்குடிக்கு வாருங்கள், துன்பம் அகலும் வாழுங்கள். திருமுறை வாழ பாடுங்கள், தேசிகநாதரை தேடுங்கள். ஆவுடை நாயகி அருள் பெற்றால் அவனை பெறலாம், வாருங்கள்.